பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், கருப்பு பணத்தை கொண்டுட்டு வந்துடுவான், எல்லாருக்கும் பணத்தை கொடுப்போம் போவோம், பொய்யா சொல்லி பித்தலாட்டம் பண்ணி அன்றைக்கி சரியான எதிர்கட்சிகள்லாம் இல்லாதால பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி பிடிச்சிது. அப்போ பாரதிய ஜனதாவில் தலைவர்கள் பற்றாக்குறையால் இந்த குஜராத்தில் இந்த மோடி இழுத்துட்டு வந்து மோடியை பிரதமராக்கி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். மோடி ஒன்றும் ஃபெமிலியர் ஃபிகரோ கிடையாது, ஒரு பெரிய தேசபக்தரோ கிடையாது. அவர் கோத்ரா ரயில் எரிப்பில் குற்றவாளியாக இருந்து விடுதலையானவர். அப்படி ஒரு நல்ல மனுஷன்லாம் சொல்ல முடியாது. மோடி தான் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாதவர் இந்த நாட்டை காப்பாற்றுறன்னு வந்தார். உடனே இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டு மோடி மோடி மோடின்னு வச்சிங்க. சரி பஜ்ஜி விற்றவர் சொஜ்ஜி விற்றவர்னாரு. சரி பஜ்ஜி விற்றவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் நானும் நினச்சேன். கடைசியில் அந்த பஜ்ஜிக்கார் என்னன்னு கேட்டால் பணக்காரர்களுடைய அடிமை, அம்பானி அதானி இந்த கோஷ்டிக்கு அடிமைன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்ககிட்ட கல்யாணத்தில் போய் டான்ஸ் ஆடுறதும் அங்கே வர்றதும் இங்கே வர்றதும் இதெல்லாம் ஒரு வேலையாக ஒரு பிரதமருக்கு? நாட்டோடைய வங்கி கடனுடைய பூரா இந்த தொழிலதிபர்கள் வாங்கினா அவனுங்களுக்கெல்லாம் தள்ளுபடி, அவங்கள ஃப்ரீயாக விட்டுறது, ஏழைப்பாளைய மக்களை வங்கி மூலம் நெருக்கடி கொடுத்து அவங்கள பணத்தை வசூலிப்பது, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. இதெல்லாம் இன்ன திட்டம் ஓட்டியே நீ இப்போ வாங்கிக்கிட்ட, ஓட்டியே திருட்டு ஓட்டில் ஜெயிச்சேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்திய தேர்தல் அனைத்து அசிங்கப்படுத்திட்டேன்னு. முதல்ல இவனுங்கெல்லாம் அறிவு கட்டவனுங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மோடி இன்னமும் இந்த நாட்டில் பெரிய சட்டத்தெல்லாம் குற்றவியல் சட்டத்தெல்லாம் மாத்திரன்னு சொன்னார். ஏங்க முதல்ல இந்த நாட்டு பிரஜைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? பிரஜா அட்டவுன் இருக்கா? சிட்டிசன் கார்டு இருக்கா? இதெல்லாம் யோசிக்க தெரியாதவனுங்களாம் படித்தவனுங்கன்னு சொல்லி திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறதுன்ற மாதிரி திருட்டு பசங்க இந்த நாட்டை ஜனநாயகத்தை மோசம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணுறானுங்க. சரி அதெல்லாம் விட்டுடுவோம். 75 வயசு ஆனால் எவனுமே உச்சம் பதவியில் இருக்கக்கூடாதுன்னுறது பாரதிய ஜனதாவுடைய கொள்கையும் ஆர்எஸ்எஸ் கொள்கையும். அதன்படி செப்டம்பர் 17ஆம் தேதியோட இவருக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிடுது, பதவியோட ஆயுள் காலம். அதனால் மரியாதையாக நரேந்திர மோடி பதவியை விட்டு விலகி ஓடிவிட வேண்டும். இதுதான் இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை செய்யலைன்னா நம்ம அவரை விரட்டி அடிக்கிறதுக்காக மிகப்பெரிய வெகுஜன மக்கள் இயக்கத்தை தொடங்கணும். அது ராகுல் காந்திலாம் சும்மா வேஸ்ட்டு. இந்த ஆள் ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த நாடு இந்த மாதிரிலாம் சின்ன பண்ணமாக இருக்காது. அந்த ஆள் கோமாளித்தனம், அவன் ஒரு கோமாளி இவன் ஒரு கோமாளி, 2 கோமாளிகளும் இந்த நாடு நாசம் பண்ணிட்டானுங்க. 2000 பேருக்கு நல்ல தலைமையே இந்த நாட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் இதெல்லாம் மாற்றணும். மக்களே, நம்ம வெகுஜன புரட்சியின் மூலம், புரட்சினா என்ன? அமைதி வழி புரட்சி. மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி மோடியே வெளியேறு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி 75 வயசுக்கு மேலே அவர் இருக்கக்கூடாதுன்னு அவர் வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ தான் இந்த நாடு காப்பாற்றப்படும். நீங்கள் என்ன சொல்லுறீங்க? உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. ஜெயந்த் மக்கள் இயக்கம் சார்பாக விரைவில் அதை செய்ய முன்வருவோம். நன்றி, வணக்கம்.